தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/7/2025 திங்கட்கிழமை, அனுசம் நட்சத்திரம், இரவு 2:30 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு அந்த தேதியை பாருங்க, ரொம்ப அற்புதமான தேதி. 7/7/2025. 7 கேது நம்பர், மாதமும் 7, நாளும் 7, வருடம் 2025. 25 மட்டும் போட்டீங்கன்னா அது 7. ஆக கேதுவின் ஆதிக்கத்திலே பிறந்தவர்களுக்கு இன்று மிகச் செழிப்பமாக இருக்கும், நினைத்தது நிறைவேறும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து முன்னோர் சொல்லிய முத்தான கருத்து. என்னன்னா, மிக 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 நல்ல நாள் எது அப்படின்னா இன்று. இன்றைக்கு நினைச்சு நம்ம புது காரியங்களை செயல்படுத்தணுமா? மிக மிக மதிப்புக்குரியவர்கள் யார்? தாய், தந்தை. சரி, மிக மிக வேண்டியது எல்லாருக்கும் பணிவு. மிக மிக வேண்டாதது வெறுப்பு. மிகவும் பெரிய தேவை என்ன அப்படின்னா நம்பிக்கை. மனிதர்களுக்கு மிகப்பெரிய தேவை என்ன? நம்பிக்கை. நம்பிக்கையே மனிதனது சாதனம். அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமேனு கவிஞர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. கொடிய நோய் எது அப்படின்னா பேராசை என்பது கொடிய நோய். மிகவும் சுலபமானது பிறரிடம் குற்றம் காணல். பிறரிடம் குற்றம் காண்பது இருக்கே, அது மிகச் சுலபம். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு அவர் பண்றது சரியில்லைம்பாங்க. ஆனால் தான் செய்யறது தான் சரின்னு வலியுறுத்துவாங்க. அப்படி மிகவும் சுலபமானது பிறரிடம் குற்றம் காண்பது. நம்பக்கூடாதது எது அப்படின்னா வதந்தி. சரி, ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு. ரொம்ப பேசுறாங்கன்னா ஆபத்து வந்துடும். அதிக பேச்சு. செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யவே கூடாது. ஆகையினாலே நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் இந்த கருத்துகள். செய்ய வேண்டியது பிறருக்கு உதவி. எப்போவுமே உதவி செய்தால், உள்ள மகிழ அவர்களை வாழ்வித்தால், அவருடைய அந்த வாழ்த்துக்களால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறுங்கிற. செய்ய வேண்டியது பிறருக்கு உதவி. விளக்க வேண்டியது எது? சோம்பேறித்தனம். நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. வாய்ப்பு வரையில அதை கைப்பற்றிக்கிட்டோடுமா. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு சொல்லி கவிஞர் மு. மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க. அந்த வரம் கொடுக்கும் தேவதை வருகிற பொழுது அதை அப்படியே கைப்பிடிச்சு வேண்டிய வரத்தை வாங்கிட்டோடுமா. ஆக நாம் நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. இப்படிப்பட்ட முத்தான கருத்துக்களை நாம் படித்து அதனையெல்லாம் நம் வாழ்விலே கடைபிடித்தால் நம் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். வருமான பற்றாக்குறை உண்டு. அருகில் இருப்பவரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்திலே வேலைப்படு கூடுதலாக இருக்கும். ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர வேண்டும் என்று சொன்னால் ராசிநாதன் ராசியிலேயே இருக்க வேண்டும். சுக்கிரன் இன்று இருக்கின்றார். தனஸ்தானத்திலே சூரியன். அரசு வழியில் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உடன்பிறப்புகளால் உற்சாகம் அடைகின்ற நாள். உதவுவதாக சொன்னவர்கள் இல்லம் தேடி வந்து உதவுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையும். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு வழியில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அது தீரும். அது மட்டுமல்ல, அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வந்து உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசியிலேயே புதன் விரையாதிபதி. விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களும் வரலாம், சுப விரயங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் மிக மிக கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியிலேயே விரையாதிபதி இருப்பதனாலே ஒரு செயலை 1க்கு 2 முறை செய்யக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு, சங்கடங்கள் உண்டு. நெருக்கடி நிலையை சமாளிக்க பிறரிடம் கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படலாம். இன்று திங்கட்கிழமை என்பதனாலே சோமஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும்.
சிம்மராசி நேயர்களே, செவ்வாய் சனி பார்வை மிக மிக கடினமான நேரம். இது சோதனை காலம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில தொல்லைகளை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கு பிறகு உங்கள் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதனாலே என்றைக்கு நீங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோ அன்றிலிருந்து உங்களுடைய லௌகீகம் சிறப்பாக அமையும். அந்த அடிப்படையில் இன்று செவ்வாய் கேதுவோடு இருக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியிலும் இருக்கின்றீர்கள். செவ்வாய் சனி பார்வையிலும் இருப்பதனாலே சங்கடங்களை அதிகம் சந்திப்பீர்கள். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் திடீரென உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு உங்கள் மீது வெறுப்பை சுமத்துவர். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக தேவை. கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருக்கின்றார். பதவியில் நல்ல மாற்றம் வரும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே சக பணியாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் எந்த இடத்திற்கு மாறுதல் கேட்டாலும் மேலதிகாரிகள் தர காத்திருப்பார்கள். அதே நேரத்தில் 12லே கேது இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுக்கு ஆன்மீக பயணம் ஒன்று உண்டு. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். துலாம் ராசினர்களே, குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். யாரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகத்திலே கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் வாகனம் வாங்க, வீடு கட்ட கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கைகூடும், கிடைக்கும். வெற்றி நடை போடக்கூடிய அளவுக்கு தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கின்றது. குறு பார்வை இருக்கும் வரை கவலை இல்லை. எனவே இருந்தாலும் இன்றைக்கு திங்கட்கிழமை சிவாலயம் சென்று குரு பகவானையும் வழிபட வேண்டும். அம்பிகையையும் வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனுக்கு 8ல் குரு, சகட யோகம். ஒரு தொகை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். எனவே நீங்கள் பணத்தை பற்றி இன்று கவலைப்பட வேண்டாம். வாங்கல் கொடுக்கல்களை சீராகவும் சிறப்பாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கு தொகையும் கிடைக்கும். அதே நேரம் உடல்நலமும் உறுதியாகவும் மனதிலும் உறுதி இருக்கும். உடல்நலமும் உற்சாகமாக இயங்கும். பொதுவாக இன்றைக்கு குரு சந்திர யோகம் என்று இல்லை, ஆனால் சகட யோகம் இருக்கிறது. சுக்கிரனுடைய பார்வை சந்திரன் மீது பதிகின்றது. எனவே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்தும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை. எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கலாம். 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகள் அகலும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். மனதில் உறுதியோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றி காணப் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது. அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், மாற்றுக் கருத்துடன் எண்ணிக்கை உயரும், வியாபார விரோதங்கள் அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் முன்கூட்டியே யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இந்த நாளில் மனதுக்குள் சில ரகசியங்களை வைத்துக் கொள்வது நல்லது. இன்று கிழமை திங்கட்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கிய அம்மனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நீண்ட நாளைய எண்ணம் நிறைவேறும் நாள். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். ஜென்மத்தில் ராகு, ஜென்ம ராகு இருந்தால் பயணங்கள் அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 6லே புதன் மறைந்திருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஜென்மச்சனியாக இருப்பதாலும் சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதற்கு மாற்று மருத்துவம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எப்படி இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் சூழல் உண்டு.
மீனராசினியர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நேசிப்பவர்களே உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்காரன் நீட்டுவார்கள். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல் கிடைக்கும். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல் கிடைக்கலாம். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இருக்கும் இடத்தில் உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, வேறு உத்தியோகம் மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். நெருக்கடி நிலையை சமாளிக்க, நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அருகில் போரிடம் வாங்கிய கைமாற்றை இன்று கொடுத்து மகிழ்வீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.